Hello friends, welcome to N Spices. இன்னைக்கு ரேஷன் ரைஸ்ல எப்படி ஒரு ஸ்நாக்ஸ் செய்யறது அப்படிங்கறது பாப்போம். ரேஷன் ரைஸ் அப்படினாலே நிறைய பேத்துக்கு பிடிக்காது. ஏன் அப்படினா அதோட ஸ்மெல் இல்ல அதுல இருக்கிற இந்த Black கலர் ரைஸ். நம்ம நார்மலி வாங்குற பாலிஷ் பண்ண ரைஸை விட ஆக்சுவலி ரேஷன் ரைஸ் சத்துக்கள் அதிகம். ஏன் அப்படின்னா நம்ம நார்மலி வாங்குற ஒயிட் ரைஸ் ரொம்பவே பாலிஷ் பண்ணி அதோட ஃபைபர்ஸ் எல்லாமே இழந்து ஸ்டார்ச் மட்டும்தான் நமக்கு கிடைக்குது. ஆனால் ரேஷன் ரைஸ் பாலிஷ் பண்ணுறது கிடையாது. அது அப்படியே நமக்கு கொடுக்குறதுனால எல்லா ஃபைபர்ஸுமே அதில் ரீட்டைன் ஆகுது. அதே மாதிரி ஒரு 15 days நம்ம இந்த ரேஷன் ரைஸை எங்கேயாச்சும் வச்சுட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக அதில் வண்டு வரும். ஏன் வண்டு வருது அப்படின்னா இதில் கெமிக்கல்ஸ் யூசேஜ் ரொம்ப கம்மி. மற்ற ரைஸை கம்பேர் பண்ணுறோம் அப்படின்னா அதில் அந்த அளவுக்கு வண்டுகள் வரதில்லை. அப்படின்னாலே அதில் அதிகமாக கெமிக்கல்ஸ் யூஸ் பண்ணி அதை பாலிஷ் பண்ணியிருக்கிறாங்க அப்படிங்கிறது அதோட மீனிங். என்னதான் சொன்னாலும் சரி ரேஷன் ரைஸ் சாப்பிட்றது நம்மளால் ஒத்துக்க முடிகிறதில்லை. ஏன் அப்படின்னா நம்ம பாலிஷ்டு ரைஸ் சாப்பிட்டு பழகிட்டோம் அப்படிங்கிறதுனால இந்த ரேஷன் ரைஸோட ஸ்மெல்லு நமக்கு ஒத்துக்கிறது இல்லை. ஸோ இதை எல்லாத்தையுமே ஓவர் கம் பண்ணி எப்படி இதை ஒரு ஸ்நாக்ஸாக செஞ்சு சாப்பிட்டுக்கலாம் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம். வீடியோவை மிஸ் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். எப்படி ஒரு ஸ்நாக்ஸ் செய்யலாம் அப்படிங்கிறத டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸோடு சொல்லியிருக்கிறேன். முதல்ல ரேஷன் ரைஸை நல்லா வாஷ் பண்ணணும். ஒரு 2 தண்ணி உப்பு போட்டு கல் உப்பு போட்டு நம்ம நல்லாவே வாஷ் பண்ணி எடுத்துக்கணும். ஒரு 2 தண்ணி வாஷ் பண்ணிட்டோம் அப்படின்னா உப்பு போட்டு வாஷ் பண்ணும்போதே அதில் இருக்கிற எல்லா வேஸ்டேஜும் அந்த ஸ்மெல்லும் போயிடும். கடைசியாக நல்லதாக ஒரு நல்ல சுடு தண்ணியில் போட்டு அதோட பிளாக் ரைஸ் நம்மளால் ஓரளவுக்கு முடிஞ்ச அளவுக்கு அதை ரிமூவ் பண்ணி அதுக்கப்புறம் நல்லாவே வாஷ் பண்ணி ஒரு 8 மணி நேரம் இல்லைன்னா நம்ம நைட்டு ஊற வச்சுட்டோம் அப்படின்னா காலையில் எடுத்து இதை ப்ராசஸ் பண்ணிக்கலாம். நல்லாவே ஊற வச்சு எடுத்துக்கணும். அந்த மாதிரி ஊற வச்சு வாஷ் பண்ணி எடுத்து வச்ச ரைஸ் தாங்க இது. இதை நம்ம இனி கொஞ்சம் கொஞ்சமாக அரைச்சி எடுத்துக்கணும். நம்ம பவுடர் பண்ண போகிறது அந்த மாதிரி எதுவுமே கிடையாது. ரொம்ப ஈஸியாக பண்ணுறதுக்காக இதை அப்படியே அரைச்சி எடுத்துக்கிறோம். கிரைண்டரில் போட்டு அரைச்சி எடுத்தால் ரொம்ப நல்லது. ஏன்னா நமக்கு திக்காக கிடைக்கும். இல்லை கிரைண்டர் இல்லை அப்படிங்கிறவங்க மிக்சியிலேயே இதை ரொம்ப நல்லாவே அரைச்சி எடுத்துக்கலாம். டைம் பண்ணுறவங்க அப்படின்னா இந்த அளவுக்கு மாவு எடுத்து பண்ணாதீங்க. கொஞ்சமாக ஒரு கிளாஸ் அளவுக்கு மட்டுமே எடுத்து முதல்ல ட்ரை பண்ணி பாருங்கள். நான் இது ஆல்ரெடி நிறைய தடவை பண்ணியிருக்கிறேன் அப்படிங்கிறதுனால இது கொஞ்சம் அதிகமாகவே எடுத்துருக்கிறேன். ஏன்னா நாங்கள் கண்டிப்பாக மாதத்தில் 1 இல்லைன்னா 2 தடவை இந்த அளவுக்கு செஞ்சு வச்சுடுவேன். இது அரைச்சி எடுத்ததுமே நம்ம முறுக்கு பண்ணக்கூடாது. அப்படி பண்ணிட்டோம் அப்படின்னா முறுக்கு கொஞ்சம் ஹார்டாக இருக்கும். இதை அட்லீஸ்ட் 2 hours ஆச்சு அப்படியே விட்டுடணும். இதை 2 hours அப்படியே விட்டுடணும். அப்போ என்ன ஆகும் அப்படின்னா இதோட எக்ஸஸான தண்ணி எல்லாமே மேலே இந்த மாதிரி கிடைக்கும். இதை நம்ம தனியாக வடிகட்டி எடுத்துடலாம். இந்த வடிகட்டி எடுத்த மாவை என்ன பண்ணலாம் அப்படின்னா ஒரு சுத்தமான துணியில் வச்சு அதை டைட்டாக கட்டி தொங்க விட்டுட்டோம் அப்படின்னா அதோட எக்ஸஸான தண்ணி எல்லாம் ரிமூவ் ஆகிடும். நம்ம இப்போ அதை பண்ண போகிறது இல்லைங்க. என்னால் அந்த அளவுக்குலாம் கஷ்டப்பட முடியாது. நான் அதனால் என்ன பண்ணுவேன் அப்படின்னா ஒரு ஈஸியான மெத்தட் இங்கே யூஸ் பண்ணிப்பேன். ஒரு பேன் சூடு பண்ண வச்சுட்டு அதில் இந்த மாவை கொட்டி அப்படியே கிளறி விட்டுடுவேன். ஒரு 2-3 மினிட்ஸ்லேயே இது சீக்கிரமாகவே கட்டி ஆகிடும். நான் இங்கே கொஞ்சம் மாவு அதிகமாக எடுத்துருக்கிறேன் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் டைம் எடுக்குது. ஆனால் கை கீழே பிடிக்காமல் நல்லாவே கிளறி விட்டுக்கணும். இதுவே ஒரு நான்ஸ்டிக் பேன் அப்படின்னா ரொம்ப சீக்கிரமாகவே நல்லாவே ரெடி ஆகிடும். ஒன்று நம்ம கவனிச்சிக்க வேண்டியது இந்த மாவு சூடு பண்ணும்போது அதில் ஆயில் எதுவுமே விடக்கூடாது. ஜஸ்ட்டு பேன் சூடு பண்ணிக்கணும். அதில் இந்த மாவை விட்டு கிளறி விட்டுக்கணும். ரொம்ப கம்மியான டைம்லேயே மாவு நல்லாவே கட்டியாக கிடச்சிடும்.
இப்போ இதை வந்து நம்ம உடனே வந்து பிசைஞ்சிக்க முடியாது. ஏன் அப்படின்னா ரொம்ப சூடாக இருக்கும். சூடு வந்து நல்லா ஆறுனதுக்கப்புறமா நல்லா வந்து பிசைஞ்சு வந்து எடுத்துக்கலாம். ஓரளவுக்கு நல்லா பிசைஞ்சு வச்சுட்டு அதுக்கப்புறமா நமக்கு தேவையான அளவு கடலை மாவு வந்து சேர்த்து இன்னும் நல்லாவே வந்து பிசைஞ்சு எடுத்துக்கணும். கடலை மாவோட அளவு வந்து நம்ம எடுக்கிற அரிசியை பொறுத்து. அரிசி வந்து ரொம்ப கம் மாதிரி இருந்துச்சு அப்படின்னா கடலை மாவு வந்து கொஞ்சம் அதிகமாகவே தேவைப்படும். இல்லை நார்மலாகவே இருக்குது அப்படின்னா கொஞ்சம் கம்மியாக தான் செலவாகும். அதே மாதிரி ஆயிலும் விட்டு வந்து நல்லாவே பிசைஞ்சு எடுத்துக்கணும். கூடவே மிளகாய்த்தூள், அப்புறம் காயத்தூள், தேவையான அளவு உப்பு, இது எல்லாத்தையுமே சேர்த்து முறுக்குக்கு நமக்கு எந்த அளவுக்கு காரம் தேவை அப்படிங்கிறத பொறுத்து இது எல்லாத்தையும் ஆட் பண்ணி நல்லாவே மிக்ஸ் பண்ணி ஒரு டவ் வந்து நம்ம இடியப்ப மாவுக்கு எந்த அளவுக்கு திக்காக புழிவோம் அப்படிங்கிறது மாதிரி இருக்கோ அந்த அளவுக்கு எடுத்துகிட்டு வரணும். ஆனால் வந்து தண்ணியே வந்து மிக்ஸ் பண்ணக்கூடாது. ஏன் அப்படின்னா நம்ம வந்து மாவை வந்து அரைச்சி எடுத்துருக்குறோம். வறுத்த மாவு அப்படின்னா தண்ணி வந்து உள்ளாடி வாங்கிக்கும். ஆனால் இது வந்து பச்சை மாவு அப்படிங்கிறதுனால தண்ணி எல்லாமே இன்னும் அதிகமாக எக்ஸஸாக வந்துட்டு தான் இருக்குமே தவிர உள்ளாடி வந்து இழுத்துக்காது. அதனால் நம்ம பிசையும் போதுமே கொஞ்சம் கட்டியாக இருந்தாலுமே எந்த தண்ணியுமே யூஸ் பண்ணாமல் தான் நல்லாவே பிசைஞ்சு எடுக்கணும். அவ்வளோதான், நம்மளோட மாவு வந்து ரெடி ஆகிடுச்சு முறுக்குக்கு. இப்போ வந்து இடியப்ப அச்சு எடுத்து அதில் கொஞ்சம் கொஞ்சமாக மாவு ஆட் பண்ணி முறுக்கு புழிஞ்சிக்க வேண்டியதான். முறுக்கு புழியறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி அச்சு எடுத்துக்கோங்க. இதை விட ரொம்ப சின்னதாக எடுத்துட்டோம் அப்படின்னா வந்து அந்த அளவுக்கு ஃபைனாக வந்து நமக்கு முறுக்கு வந்து கிடைக்காது. இல்லை இதில் வந்து ஸ்டாரு வேறு மாதிரி ஷேப்ஸ் அந்த மாதிரியெல்லாம் இருக்குது. அதெல்லாம் எடுத்துட்டோம் அப்படின்னா முறுக்கு புழியும் போது வந்து அப்போ சாப்பிட்றதுக்கு உடனே நல்லா இருக்கும். ஆனால் கொஞ்ச நாள் வச்சு சாப்பிட்டோம் அப்படின்னா ரொம்ப ஹார்டாக போயிடும். அதனால் இந்த மீடியமாக இருக்கிற இந்த சைஸ் வந்து எடுத்துக்கோங்க. நான் வந்து நிறைய தடவை வந்து ட்ரை பண்ணியிருக்கிறேன். இந்த சைஸில் தான் எனக்கு நல்லாவே வந்திருக்குது. இதை வந்து நம்ம செஞ்சு வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக வந்து அது நமுத்தும் போகிறதில்ல, அதோட மொறுமொறுப்பும் போகிறதில்ல, ரொம்ப நல்லாவே இருக்கும். நான் எப்படியும் மாதத்தில் 1-2 தடவை பண்ணி வச்சுடுவேன். ரொம்ப சூப்பராகவே இருக்கும். நீங்கள் எல்லாருமே கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள். அதே மாதிரி முறுக்கு புழியும் போது என்னடானா இந்த மாதிரி ஒரு அகலமான பேன் எடுத்துக்கோங்க. அதே மாதிரி முறுக்கு சுடும்போது வந்து இந்த மாதிரி ஒரு அகலமான பேன் எடுத்துக்கோங்க. அதே மாதிரி ஒரு சைடில் இருந்து ஆரம்பித்து ரவுண்டாக சுற்றி விட்டு கடைசியில் வந்து நடுவில் வர்றது மாதிரி பார்த்துக்கோங்க. நம்ம இப்படி புழிஞ்சு விட்டுட்டோம் அப்படின்னா அந்த நுரை அடங்குறது தான் அதோட பதம். புழிஞ்சு விட்டுட்டு உடனே வந்து நம்ம திருப்பி போட்டுட்டோம் அப்படின்னா முறுக்கு வந்து உடஞ்சி போயிடும். அதனால் வெயிட் பண்ணி எப்போ நுரை அடங்குதோ அந்த டைமில் திருப்பி போடுறோம். முறுக்கு வந்து கரிகவும் விடக்கூடாது.
எல்லா டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸையும் சொல்லியிருக்கிறேன் அப்படின்னு நினைக்கிறேன். நீங்கள் கண்டிப்பாக இது வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். நான் கண்டிப்பாக ரெக்கமெண்ட் பண்ணுவேன். எல்லாருமே ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறது கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.